அரசியல் ஒரு பக்கம், சினிமா ஒரு பக்கம் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் 2லுமே அசத்திக் கொண்டும் இருக்காரு. ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்துல அழுத்தமாக செயல்பட வேண்டும் அப்படின்றதற்காக சினிமாவை விட்டு கொடுத்துவிட்டு முழுநேர அரசியல்வாதியாக உலா வந்து கொண்டிருக்காரு. தற்போது இவருடைய நடிப்புல கடைசியாக உருவாகியுள்ள திரைப்படம் தான் ஜனநாயகன். இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகுது. படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழா இன்று மலேசியாவுல மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருது. காலையில இருந்தே பல முக்கிய பிரபலங்கள் இந்த ஆடியோ லான்ச்ல என்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தற்போது பாத்தீங்கன்னா இந்த ஆடியோ வெளியீட்டு விழா தொடங்கி மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருது. இந்த வேளையில தற்போது தளபதி விஜய் அவர்களை பற்றி பல கேள்விகள் சமூக வலைத்தளங்கள்ல உலா வந்து கொண்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் பல பிரபலங்களுமே அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது தாவேகா கட்சி 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஆனா யாருடன் கூட்டணி அமைப்பாங்க அப்படின்றது இன்னமுமே உறுதி செய்யப்படல. சமீபத்திய பிரச்சாரம் ஒன்றுல கூட தளபதி விஜய் அவர்கள் கூட்டணி ரொம்பவே வலுவாக இருக்கும் அப்படின்னு பேசியிருந்தார். ஆகையால கூட்டணி முயற்சி இருப்பது உறுதிதான். ஆனால் எந்த கட்சி அப்படின்றது தொண்டர்களுக்கு தெரியாமலேயே இருந்துட்டு இருந்தது. ஆனால் தற்போது அந்த தகவல் லீக் ஆகியிருக்கு. அதாவது இவங்க கூட்டணி வைக்க போவது நம்ம விஜயகாந்துடைய தேமுதிக கட்சி அப்படின்னுமே சொல்லப்படுது. அதனை உறுதி செய்யும் விதமாக தான் சமீபத்துல விஜய பிரபாகரன் அவர்களுமே பேசியிருக்காரா. அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கும் தாவேகா கட்சிக்கும் ஜனநாயகன் திரைப்படத்திற்குமே சப்போர்ட் பண்ணுவது போல விஜய பிரபாகரன் அவர்கள் பேசியிருப்பது இந்த கூட்டணியை கிட்டத்தட்ட உறுதியுமே செஞ்சிருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.